மாஷா அல்லா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அல்லாஹு தாலா அவர்களுக்கு மென்மேலும் கல்வியானத்தை தந்திருவானாக. நம்மளும் இன்ஷா அல்லா குரானை மன்னன் செய்யக்கூடிய சக்தியை அல்லாஹ் வல்ல ரஹ்மான் தந்திருவானாக. மனதம் செய்ததை மறக்காமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற துவாவோட இன்ஷா அல்லா நம்ம வார வாரம் கேட்கக்கூடிய பயானுக்குள்ள போவோமா? அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ மலாயிகத்து ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தோட நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தின் மாதமான நான்காவது மாதமான ரபியுல் அவலுடைய பிறையை நெருங்கி விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரபியுல் அவல்னாலே கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் ரபியுல் அவலுடைய மாதம். இந்த மாதத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் வசந்தத்தின் மாதம்னு ஒரு பேர் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அகிலம் சிறக்கிறதுக்காக வேண்டி கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த பூவுலகில் பிறக்க வச்சான். பிறக்க வைத்ததன் மூலமாக நம்ம எல்லாரும் புனிதர்களாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தனித்துவத்தை பற்றி இன்றைக்கு நம்ம பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்துவத்துவம் தனியாக எவ்வளவோ விஷயங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். அதையெல்லாம் மற்ற மலக்குமார்கள் அவங்கவுங்க வாங்கினவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்கவுங்களுடைய காலத்திலேயே அதை பயன்படுத்திட்டாங்க. துவா முதற்கண்டு எல்லாமே. ஆனால் நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த தனித்துவத்தை அவர்களுடைய உம்மத்தான நம்மிடம் ஒப்படைத்திருக்காங்க. அதை ஒப்படைச்சிருக்கிறத நம்ம எந்த அளவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்? தனித்துவம் தான் அவங்க மட்டும் செஞ்சதா, அவங்களோட முடிஞ்சிருச்சா? இல்லை, நம்மளுக்கு நம்ம கியாமத்து நாள் வரைக்கும் தொடராக இருக்கக்கூடிய அந்த தனித்துவத்துகள் என்னங்கிறத இன்ஷா அல்லா நம்மளுக்கு தெரிந்த விஷயங்கள் தான், ஆனால் நினைவூட்டுவோம் இன்ஷா அல்லா. ஒன்னாவது தொழுகையினுடைய சப்பு. ஏனைய நபிமார்களுக்கு எல்லாம் அந்த சப்புகளை கொடுக்கல. தொழுகையில நம்ம சப்பா இருக்கோம் இல்லையா, அந்த சப்பு மற்ற நபிமார்களுக்கெல்லாம் கொடுக்கல. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான், அவருடைய உம்மத்தான நமக்கு மட்டும்தான் இந்த சப்புகளை கொடுத்துருக்கான். மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்பது தான் இப்போ உள்ள இராணுவம். அந்த இராணுவத்துடைய பயிற்சி தான் நம்மளுடைய தொழுகையுடைய அந்த சப்புகள் நிற்பது. எவ்வளோ பெரிய பணக்காரவங்களும் எவ்வளோ பெரிய ஏழையும் ஒரே சப்புல பக்கத்தில், அதாவது சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தொழிலாளி முன்சப்புலையும் சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி பின்சப்புல இருந்தாலும் வேற்றுமை இருக்காது. சஜ்ஜா செய்வதில் எந்த விதமான மேற்றுமையும் இல்லாமல் அந்த சப்புகளை அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குன்னு கொடுத்த தனித்துவம். மலக்குமார்களின் சப்புகளை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதன் மூலமாக நம்ம இப்போ பலன் பெற்று கொண்டு இருக்கோம். இரண்டாவது, பூமி முழுவதும் தொழுகும் இடமாக அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுத்தான். மற்ற நபிமார்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடம் தான், அங்கேதான் அவங்க தொழுகணும், அங்கேதான் வணங்கணும், இல்லாட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்மளுக்கு அப்படி கிடையாது. எங்கே போனாலும் நம்ம என்ன செய்யலாம், இடம் சுத்தம், உடல் சுத்தம், உடை சுத்தம், மற்ற விஷயங்கள் நம்ம பேணுதலாக பார்த்துட்டு நம்ம தொழுகைக்கு ரெடி ஆயிடணும். உலகமென்னு இருக்கக்கூடிய பூமி பூராமே நம்மளுக்கு தொழுகக்கூடிய இடங்கள். அதில் சில இடங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகங்கள் கெட்டி இருக்கிற இடத்துல தொழுகாதீங்கன்னு இருக்காங்க, கழிவறையில் தொழுகாதீங்கன்னு இருக்காங்க, நடப்பாதையில் தொழுகாதீங்கன்னு இருக்காங்க. இப்படிப்பட்ட சில இடங்களை குறிப்பிட்டு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அதை தவிர மற்ற எல்லா இடங்களும் நம்மளுக்கு தொழுகும் இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டுமா கொடுத்தான் அல்லாஹ், அவருடைய உம்மத்தான நமக்கும் அல்ஹம்துலில்லாஹ் தந்திருக்கான். இது ரெண்டாவது தனித்துவம். மூணாவது, மண்ணை கொண்டு தயமம் செய்ய கற்றுக் கொடுக்கிற பாக்கியம் நம்மளுக்கு தான் அல்லாஹ் தஆலா தந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு தான் நம்மளுக்கு தந்திருக்கான். இதெல்லாம் தெரிஞ்ச விவரம் தானே அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய மகத்துவத்தை, நம்மளுடைய பெருமையை நம்ம தான் முதல்ல அறியணும்.
கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக பிறந்த நாம எந்த அளவுல பாக்கியம் பெற்றிருக்கோம், எந்தெந்த விஷயத்துல இருந்து அல்லாஹ் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். மண்ணை தொட்டு நம்ம இதை நம்மளை சுத்தப்படுத்தி தண்ணி இல்லாத நேரத்தில் இங்கே ஒரு செஞ்சு ஒரு தொழுகையை நிலைநாட்டுங்க. அப்போ எந்த நிலையிலையும் தொழுகையை நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறத இதில் இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தது 4வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குணத்தை கொண்டு அல்லாஹு தாலா குரான்ல என்ன சொல்லியிருக்கான், நீங்க அழகிய குணம் குணம் படைத்தவர்கள், நீங்க சிறுதிருப்பவர்களாகவோ இதா இருந்தா ஒருத்தர் உங்களை அணுகியிருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரான்ல சொல்றான் இல்லையா, நீங்க அதாவது கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உலகத்தில் உள்ள அனைவருடைய குணத்தையும் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு குணத்தையும் வைத்தால் அந்த ஒரு குணம் தான் மேல் நோக்கி நிற்கும்ங்கிறார். அப்ப எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் பரிசுத்தமான குணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தது 5வது, கனவின் மூலமும் நேரடியாகவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி வந்தது. மற்ற 3 வேதத்தையும் நம்மளுக்கு அப்படிலாம் அல்லாஹ் தஆலா கொடுக்கல. பலகையில எழுதி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்துட்டான், இல்ஹாம் மூலமா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்துட்டான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா உடனே இந்தாங்க இன்சில் வேதம் கையில கொடுத்துட்டான். 3 பேருக்குமே அப்படி கொடுக்கப்பட்டது தான். ஆனா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னாடியே கனவின் மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு. நீங்க நபியாக போறீங்கிற சுப செய்தி கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு இல்ஹாம் மூலமாகவும் அவங்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நம்மளுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. 23 வருடங்களாக 24,000 தடவைகள் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டதுன்னா இந்த அருள்மறை திருமறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆன் கியாமத்து நாள் வரையிலும் நம்மள்ட்ட தான் இருக்கும். கியாமத்து நாளுக்கு பிறகும் நம்மள்ட்ட தான் இருக்கும். எப்படி? ஹாஃபில்களாக ஓதி அது மனனம் செஞ்சவர்களுக்கு எல்லாம் எல்லாம் தரஜா கொடுப்பேன் இல்லையா, அவர்களை கொண்டு ஒருத்தரை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் பலன் பெறக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் 7 வயசு பிள்ளை மனனம் கேட்கும்போது நம்மளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஆசையா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நாமளும் இன்ஷா அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிந்து வாழ்பவர்களாக இருப்போம். அடுத்தது 6வது, 3 வேதத்தின் கருத்தையும் கொடுத்து கூடுதலாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை நம்மளுக்கு தந்திருக்கான். மற்ற வேதங்கள்ல இருந்ததையெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல கொடுத்துருக்கான். ஆனா நம்ம குர்ஆனை மற்ற வேதங்கள்ல அல்லாஹ் கொடுக்கல. அந்த 3 வேதத்திலையும் நம்ம குர்ஆனை பத்தி அங்க கொடுக்கல. ஆனா மற்ற வேதங்களை பத்தி உள்ள சாரம்சத்தை பூரா நம்மளுக்கு குர்ஆன்ல. இது ஒரு பெரிய மகத்துவம் இல்லையா, தனித்துவம் இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில 70,000 பேருக்கு கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் தருவான் இன்ஷா அல்லாஹ். அந்த சொர்க்கம் தருவதில் நம்மளையும் அல்லாஹ் முன்னிலை வகுப்பானாக அப்படின்னு நம்ம துஆ செய்வோம். உக்காசர் ரலியல்லாஹு தஆலா நான் இருப்பேனான்னு கேட்டாங்க. கேட்ட உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நாடுவா அப்படின்ட்டாங்க. அடுத்து ஒரு சஹாபி எஞ்சி கேட்குறாங்க, யார சொல்லலாம் நாங்களே இருப்போம், உக்காசா முந்தி விட்டார்கள்ன்றாங்க. அப்போ உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை, அவங்க முந்திட்டாங்கன்னா என்ன 2வது ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஒருத்த போனா 2வதாக ஒருத்த வருவோம் இல்லையா. அப்போ அந்த அடிப்படையில் நம்மளும் அல்லாட்ட அந்த 70,000 பேர்களில் எங்களையும் இணைத்து வையா அல்லாஹ் அப்படின்னு துஆ கேட்கக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அல்லாஹ் தஆலா 7வதாக நம்ம ரசூலின் உம்மத்துக்கள் குறைவான அமலின் மூலம் நிறைவான நன்மையை அடைவார்கள். குறைவான அமலின் மூலமாக நிறைவான நன்மை அடைவார்கள். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டா சொர்க்கத்துல ஒரு பேரிச்சம்பழம் மரத்தை என்ன செஞ்சிடும், ஒரு விதையை ஊண்டிடும். இங்கேயே எங்கனையும் போய் ஒரு விதையை ஊண்ட முடியல. நம்ம சொர்க்கத்துல நேர எங்கே போறோம், சர்ன்னு போய் நம்மளுடைய ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு நீங்க விதையை ஊண்டுங்க, சொர்க்கத்துறை இதெல்லாம் விதையை உண்டுங்க. நம்ம எவ்வளவு முறை நம்ம சொல்றோமோ சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்றோமோ, நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ்ட்ட கேட்போமா, ஏன் அல்லாஹ் இந்த தோட்டம் எல்லாம் யார் இது? அல்லாஹ் சொல்லுவானா, ஒன்று இதுதான், நான் இந்த தோட்டத்தை எல்லாம் எப்போ உருவாக்கினேன். அப்பவும் நம்ம கேள்வி கேட்கறத விட மாட்டோம், ஏன்னா நம்ம இப்பவும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். அதே மாதிரி அங்கேயும் கேட்போம். கேட்ட உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா, நீ சொன்ன சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் வீணாகலை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்போ ஒரு எழுத்து கூட நம்மளை விட்டு விலகாது. அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற நாம நேரத்தையும் காலத்தையும் நம்ம எப்படி கழிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்து நம்ம அமல்களை செய்யணும்.
குறைந்த அமல் நிறைவான நன்மை. அல்லாஹ் அக்பர். ஒரு 4ஆம் கலிமா ஓதிட்டா, ஒரு மனிதர் 100 முறை 4ஆம் கலிமா ஓதிட்டா அவங்களை விட அதிகமாக நன்மையை செய்தவரை தவிர உயர்வானவர் யாரும் இல்லை. 4ஆம் கலிமா நம்ம 100 முறை ஓத எவ்வளவு நேரம் ஆகும்? 3ஆம் கலிமா 100 முறை ஓத எவ்வளவு நேரம் ஆகும்? காலை மாலை தஸ்பியாத்துல இது நம்ம பழக்கமாக இருக்கா? ஒரு நாள் இப்படி கூட்டத்தில் நம்ம தவறுனாலும் அதை என்ன செய்யலாம்? இன்ஷா அல்லாஹ் இஷாவுடையோ மகரிபுலையோ நம்ம அதை இணைச்சிடலாம் இல்லையா? இன்றைய நாள்ல இந்த அமல், நம்ம இன்னைக்கு இந்த சாப்பாடு அப்படின்னு சாப்பிட்றோம் இல்லையா? இந்த டாக்டர் மாத்திரையை கொடுத்து இதை விடாம போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை மேல எவ்வளவு முகப்பத்து வச்சிரும். அந்த மாத்திரை போட்டா தானே உயிர் வாழ்றேன். உயிர் அல்லாட்ட இருக்குன்னு இந்த எண்ணமே இல்லையே நம்மள்ட்ட. அந்த மாத்திரை போட்டா தான். அப்படி அந்த மாத்திரை போடாம ஏதாவது செஞ்சுட்டானா மாத்திரை போடல நம்ம செஞ்சிருச்சு. அல்லாஹ் தான் இதே நம்ம செக் பண்றான் அப்படி நம்ம அந்த நினைப்பு வரலையே. எவ்வளவு ஈமான் உறுதியாக இருந்தாலும் அப்ப நம்ம ஒரு நேரம் நம்மளை சிந்திச்சு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், குறைவான அமல் நிறைவான கூலி. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சூறாக்களுக்கும் மகிமை இருக்கு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் மகிமை இருக்கு. நம்ம குனியர் தொழுகையில அல்ஹம்துலில்லாஹ் 40,000 நன்மைகள் ஒரு வக்துல கிடைக்குதாம்மா. எத்தனை? நமக்கு அசர் தொழுது இருக்குமே 4 ரக்காயத்து சுன்னத்துல அதையெல்லாம் சேர்க்கல. பர்லுக்கு மட்டும் ஒவ்வொரு வக்துக்கும் அல்லாஹ் தஆலா 40,000 நன்மையா அல்லாஹ் தர்றானா. சுப்ஹானல்லாஹ். இதுல கலா செய்யறவங்களுக்கு 20,000, விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம கணக்கு போட்டுக்கிறோமே. அப்ப அந்த தொழுகையை நம்ம இன்ஷா அல்லாஹ் முஹப்பத்தோட இஸ்கோட அமல்ல ஒரு சின்ன நமக்கு குறைந்த அமல் தான் நம்மளுக்கு கூடுதலான நன்மை அல்லாஹ் தர்றேன்னு இருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு அப்படின்னு நினைச்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம அமல்களை சீர்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தது 8வது, அனைத்து உள்ள நலவுகளையும் அல்லாஹ் காட்டி என்னிடம் அரசராக வாழ்றீங்களா, ஆசைப்படுகிறீர்களா, நபியாக ஆசைப்படுகிறீர்களான்னு அல்லாஹ் கேட்டான். கேட்டுத்தான் கொடுத்தான். மற்ற நபிமார்களுக்கெல்லாம் அப்படி கொடுக்கல. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட அல்லாஹ் சொன்னா, உஹது மலையை வேணாலும் இங்கே தங்கமாக்கிக்கங்க, நான் உங்களுக்கு தங்கமாக மாற்றி கொடுக்குறேன். நீங்க நபியாக இருக்கீங்களா அரசராக இருக்கீங்களா? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தேர்ந்தெடுத்தாங்க? நான் நபியாகத்தான் இருப்பேன்னு தேர்ந்தெடுத்தாங்க. அரசராக இருக்கேன்னு சொல்லல. இன்னைக்கு உஹது மலை மட்டும் தங்கமா இருந்தா என்ன நிலைமையா இருக்கும்? அது சாதாரண மலையை போய் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு, எவ்வளவு ஒரு பாச நேசமா போய் பார்த்துட்டு வரோம். தங்கம் இருந்தா அங்கேயே படுத்துருவோமே. அல்லாஹு தஆலா யாராருக்கு எதை எதை தர நாடி இருக்கானோ அதை நிச்சயமா அல்லாஹ் தருவான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன்ட்ட நம்ம கேட்கக்கூடிய துவா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க? மற்ற நபிமார்களுக்கெல்லாம் கொடுக்காத பாக்கியம் அல்லாஹ்ட்ட நபிட்ட கேட்டு கொடுத்தாங்க. நீங்க அரசரா இருக்கீங்களா, நபியாக இருக்கீங்களா? நான் நபியாகவே இருக்கேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துகள் யாரும் ஏழையாக மாட்டாங்க. இப்ப அதுக்கு எடுத்துக்காட்டு தங்க வேலை. ஒரு பவன் வச்சிருந்தா ஏழையா? லட்சாதிபதி. ஒரே ஒரு பவன். இதுக்கு நம்மளுக்கு எடுத்துக்காட்டு தானம்மா. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரும் பாக்கியம். இந்த தங்கத்தை மட்டும் நான் சொல்ல வரல. குர்ஆன்ல உள்ள ஒரு எழுத்து அலீஃப்னு ஓதிட்டா 10 நன்மை. சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒவ்வொன்றுக்கான விரிவிச்சுக்கிட்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 9வது, ரசூலின் உம்மத்துமார்களுக்கு மட்டும்தான் உடனுக்கு உடனே தண்டனை தரமாட்டான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா டக்குன்னு தண்டனை கொடுக்க மாட்டான். மற்ற நபிமார்களுடைய கவுமுகளுக்கு எல்லாம் உடனே தண்டனை கொடுத்தேன் இல்லையா, அழிச்சான் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் தானே. எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா தண்டனையை கொடுத்தான். ஆனா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், உடனே தண்டனை கிடையாது. சோதனை மட்டும்தான் இந்த உலகத்துல ஒழிய தண்டனை கிடையாது. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சோதிப்பான் ஆனா அது கைவிட மாட்டான். நம்ம அந்த சோதனையில அழுகட்ட நபிமார்களுக்கெல்லாம் ரப்பே ரஹ்மானே நீ கொடுத்து சோதனை கொடுத்துதானே அவங்கள சரிப்படுத்தின. அந்த சோதனையெல்லாம் எனக்கு நீ கொடுக்கல, இல்ல நீ கொடுத்த சோதனையை நீயே நீக்கிறியா அல்லான்னு அவன்கிட்ட நமக்கு சரணகதை அடிகிறோமா, இல்ல நம்மளுடைய செயல்பாட்டுல வேற மாதிரி வருதா அப்படிங்கிறத ஒரு கண நேரம் சிந்தித்து பார்த்து நம்ம இன்ஷா அல்லாட்ட இருந்து நம்ம தண்டனை இருந்து தப்புன்னு கேட்கக்கூடியவர்களாக இருப்போம்.
அடுத்தது 10வது, நபிமார்கள் அனைத்து அகலாக்கும் சிறப்பு பெற்றவர்கள் நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களுடைய அத்தனை குணத்தையும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் அல்லாஹ் தந்தான். சகிப்புத்தன்மை, மன்னிப்பதில், பொறுமையில, சிரிப்புல கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிரிச்சாங்கண்டா அது வர்ணனை சொல்றாங்க. 2 பல்லுக்கு நடுவில் அந்த 2 லைட்டா ஒரு கோடு ஒன்று சின்னது இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு ஒலி வருமா. அந்த சிரிப்பை பார்க்கறதுக்கு சகாபாக்கள் எல்லாம் போட்டி போட்டு உட்காந்துருப்பாங்களாம். ரசூல்லா எப்ப சிரிப்பாங்க நம்ம அதை பார்ப்போம். 2 பிரிவத்துக்கு நடுவுல இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு ஒலியை கொடுப்பானா. சுபஹானல்லாஹ். அப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எந்த நபிமார்களையும் இப்படி வர்ணிச்சு சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மட்டும்தான் வர்ணனையில எப்படி இருந்தாங்க, எப்படி தலை சீவினாங்க, எப்படி பல்லு விளக்குனாங்க, எப்படி முகம் கழுவுனாங்க, எல்லாமே வர்ணனைக்கு வந்திருக்கிறது நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும்தான். எப்படி செப்பல் போட்டாங்க, காலில் செப்பல் போட்டு நடந்தது எப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஏகத்துவத்துக்கு நபித்துவம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு 4 தடவை முடி இறக்கியிருக்காங்க. தலையில இருக்கிற முடிய இறக்கியிருக்காங்க. இறக்கும் போது வலது பக்கத்துல ஒரு சகாபா கூட்டம் நிக்குமா, இடது பக்கம் ஒரு சகாபா கூட்டம், முன்னால பின்னால. எப்படி எதுக்கு நின்றுருக்காங்க, அந்த முடியை வாங்குறதுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த திருமுடியை வாங்குறதுக்கு சகாபாக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, கியாமத்து நாள் வரையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடி மங்காது, மறையாது. சுப்ஹானல்லாஹ். எல்லா ஊர்களையும் இருக்கு. அதை பார்க்கறது போய் அது அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு அல்லாஹ் வாய்ப்புகள் கொடுத்தாண்டா தவற விடாம இன்ஷா அல்லாஹ் பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்ப எந்த அளவுக்கு சகாபாக்கள் பாசம் வச்சிருந்தாங்கன்னா அந்த முடியை கூட அவங்க கீழே விடாம பெற்று இருப்பாங்க. இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்படிப்பட்ட உம்மத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் அறிந்து வாழக்கூடியவர்களாக இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசியத்து செய்வதில் மென்மையிலும் அணுகுமுறையிலும் இனிமையாக இருந்ததுனாலதான் வெறும் 23 வருடத்துல 1,24,000 சகாபாக்களை உருவாக்க முடிஞ்சிச்சு. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல 13 ஆண்டுகள் இருந்தாங்க. 13 ஆண்டுகள்லையும் ஒத்த சகாபாக்கள் இருந்த எண்ணிக்கையை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு பண்றாங்க 1000க்கும் குறைவு. 1000க்கும் குறைவு மதீனா மக்காவுல இருக்கும்போது சகாபாக்கள். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் 10 ஆண்டுகள்ல 1,24,000 சகாபாக்களை உருவாக்குறாங்க. 1,24,000 சகாபாக்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுல வந்தாங்க. வராத சகாபாக்களையும் மதீனாவிலையும் மக்காவிலையும் இருந்தாங்க. அதையெல்லாம் கணக்கெடுத்தா அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மென்மையான குணம் நம்மள்ட்ட இருக்கா, அவங்களுடைய இனிமையான பேச்சு நம்மள்ட்ட இருக்கா. சுருக்கமான பேச்சுல பல கருத்துக்களை கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் அறிவிச்சாங்கன்னா சகாபாக்கள் 3000 படிப்பினைகள் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பேச்சுக்களை எத்தனை நேரம் நம்ம என்ன எப்படி பேசுறோம்ங்கிறத ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேச்சு இப்படி இருந்துச்சாமே அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்து பேசக்கூடியவர்களாக இருப்போம். 11வது மென்மையை அல்லாஹ் தஆலா அங்கீகாரம் கொடுத்திருந்தான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையானவர்கள் மென்மையாதானே இருப்பாங்க. எந்த இடத்துலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலை உயர்த்தி அதிகாரத்தை காட்டினதே இல்லை. இன்னைக்கு நம்ம யார்கிட்டையும் அதிகாரம் காட்டிக்கிட்டு இருக்கோம்னு நம்ம ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். 12வது காபிர்களிடம் கூட கடினமாகவும் முஸ்லிம்களிடம் மென்மையாகவும் நடந்தார்கள். இதில் என்ன சிறப்புண்டா, பெரிய தந்தையாக இருந்தாலும் அவங்க பெரிய தந்தை அபூ தாலிப் அவங்கள்ட்ட கூட என்ன செஞ்சாங்க, அவங்க பல விஷயத்துல அல்ஹம்துலில்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கத்துக்காக நிறைய உதவிகள் இருந்தாங்க. உதவி செய்து இருந்தாலும் எந்த இடத்துல பெரிய தந்தையாக இருந்தாலும் கண்டிக்கணுமோ கண்டிச்சாங்க. ஆனா கடுமையான வார்த்தைகளை கொண்டு இல்லை, மென்மையான வார்த்தைகளை கொண்டு. கடைசி நேரத்துல என்ன கேட்குறாங்க, நீங்க இஸ்லாத்தை வந்துருங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை என் குலப்பெருமை எனக்கு இஸ்லாத்துக்கு வர விடலைன்னாங்க. நான் பெருசா நீ பெருசான்னு இப்ப நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா, நல்லா பாதுகாக்கணும். அதை அபூ தாலிப் சொன்னாங்க, நான் என் குலப்பெருமை, அதாவது
குறைஷி குலத்துக்குண்டே இருக்கிற ஒரு தனி பெருமை இருக்கு. நான் வந்துட்டேன், என்னை சுத்தி இருக்கிறவங்களையெல்லாம் இங்க அண்ணன் தம்பி மகனை கேட்டு போயிட்டாருன்னு என்னை சொல்லிடுவாங்க அப்படின்னு அபூதாலிப் பின்வாங்கினாங்க. அப்ப கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை தொட்டு அவங்க தலையில இருந்து தடவிக்கிட்டு வந்தாங்க. தடவிக்கிட்டு வர்ற நேரத்துல காலுக்கிட்ட வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கையை பிடிச்சிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சிறாங்க. என்ன காரணம்டா, உங்களுடைய புனிதமான கரம் அபூதாலிபுடைய காலில் படக்கூடாது. அப்போ கேட்குறாங்க, என்னுடைய பெரிய தந்தைக்கு அல்லாஹ் தஆலா நரகத்துடைய பாதுகாப்பு தந்துருவானா அப்படின்னு கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவங்களுக்கு குறைந்த தண்டனை கொடுக்கப்படும். உங்களுடைய உமிழ் நீர் உடம்பெல்லாம் பட்டதுனால இவங்களுக்கு குறைந்த தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, குறைந்த தண்டனையா? அது என்ன தண்டனைன்னு கேட்கும்போது நெருப்பிலான செருப்புகள் மாட்டப்படும். அந்த செருப்பு மாட்டப்பட்டவுடன் மூளை கொதிக்கும். நவுதுபில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாக. குறைவான தண்டனைக்கே இதுண்டா, பெரிய தண்டனைகளுக்கு நான் நரகத்துக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறத விட ரப்பு என்னை நரகத்துக்கு அனுப்ப மாட்டான், ஏன்னா நான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து அப்படிங்கிற அந்த ஒரு பாக்கியத்தை பெற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு தந்தருள்வானாக. 13வது, உம்மத்தின் சிரமங்களை தன் சிரமமாக வாழ்ந்தவர்கள் வாழ்கிறார்கள், வாழ்வார்கள். உம்மத்துடைய சிரமத்தை நாங்க இருக்கும்போது சஹாபாக்கள்கிட்ட நல்லது ஏவி தீயதை தடுக்கக்கூடிய பாக்கியத்தை எவ்வளவு பொறுமையாக நாட்களை கடத்தினாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஒருத்தர் வந்து மஸ்ஜித் நபவியில சிறுநீர் கழிச்சுறாங்க. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, முழுமையா சிறுநீர் கழிக்கட்டும், யாரும் போய் அவங்கள அதட்டிடாதீங்க. அவங்க அங்கே இங்கே பயத்துல போகும்போது எல்லா இடமும் பரவிடும், அவர் முதல்ல மொத்தமா போய்க்கிறட்டும் அப்படின்ற பிறகு தண்ணியை கொண்டு அதில் ஊற்றி விட்டு சுத்தப்படுத்தினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு வரலாறுல ஒரு யூதர் வர்றாரு, வீட்டுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கிட்டு மலஞ்சாலத்தை கழிச்சுட்டு போயிறாரு, தன்னுடைய முபாரக்கான கரத்துல அதை சுத்தப்படுத்துறாரு. அதை பார்த்து அந்த யூதர் இஸ்லாத்தை தழுவுறாரு. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து 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 தான் வாழ்ந்தாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நாளைக்கும் வாழ்வாங்க. அப்ப நம்ம அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா இருக்கக்கூடிய நாம அவர்களுக்கு செய்யக்கூடிய கைமாறி என்ன? ஸலவாத்து, வாங்குடைய துவா, சுன்னத்தான வழிமுறைகள். ஒரு சுன்னத்து நம்மளை விட்டு தவறி போனாலும் சஹாபாக்கள் ஆவியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு இடத்துல அவங்க கவர்னர் ஆனதுக்கு பிறகு விருந்து கொடுக்குறாங்க. விருந்துக்கு போறாங்க. போயிருக்கையில அவங்களுக்கு இப்ப பல வகையான உணவுகள் வைக்கப்பட்டிருக்கு, மேஜைகள் வைக்கப்பட்டிருக்கு. இப்ப மாவியார் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தோல்ல கிடந்த துண்டை எடுத்து பிரிச்சு அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, சாப்பாடத்தை வாங்கி கீழே உட்காந்து சாப்பிட போறாங்க. அப்ப பக்கத்துல இருந்தவங்க எல்லாம், நீங்க எவ்வளவு பெரிய கவர்னரா இருக்கீங்க, இப்ப போய் நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா, மேஜையில உட்காந்து அவங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க, இவங்க அறிவற்றவர்கள் செய்த சேவைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தை நான் விடுவதா, இந்த உழவரது 14 சுன்னத்து இருக்கே அதை விட்டுட்டு நான் எந்திரிக்கிறதான்டாங்க. இன்னைக்கு நம்ம ரீகல் மஹல்ல போய் நான் ஒரு மூலையில உட்காந்து சாப்பிட்றேன்னா எனக்கு என்ன பட்டம் கொடுப்பீங்க? அங்கனையும் கிடைச்சிடும் அந்த பட்டம். அல்லாஹ் நம்மள அனைவரையும் பாதுகாக்கிறான்ல. இந்த சலுகையும் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுத்துருக்கானே. யாரை கொண்டு கொடுத்துருக்கான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்துக்களை ஒண்ணு கூட விடாம செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு தந்தருள்வானாக. எந்த வகையிலையும் குறை கூற முடியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாரும் பழித்து பேச முடியாது. உலகத்துல வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 100 வருஷம் பேருக்கு அவங்களுடைய பேர்கள்லாம் என்ன செஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்படும். ஆனா நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 1500 வருடங்களாக வர்ணனை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், இன்னமும் செய்வோம், நாளை மறுமையிலையும் வர்ணனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட நமக்கு எடுத்துக்கொண்ட படிப்பினை என்ன? ரசூலுல்லாஹ்வை பழிச்சு ஒருத்தரும் பேசல. ரசூலுல்லாஹ் உம்மத்தை மட்டும் பழிச்சு பேசலாமா? அதுக்கு தகுந்த வாழ்க்கை நம்மள்கிட்ட இருக்கா? சொல்லும் செயலும் நம்மள்ட்ட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமாக்கி தரணும்னு ஒவ்வொருவர்களும் அது வாட்சி. அதாவது ஒரு முறை இது ஒரு சம்பவம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டுட்டாங்க. உயர்த்தப்பட்ட பிறகு சிலை வடிவில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த நேரத்துல அவங்களுடைய மூக்கை வந்து அந்த சிலையில உள்ள மூக்கை யாரோ உடைச்சிட்டாங்க. இப்ப எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, எங்களுடைய கடவுளுடைய மூக்கை யாரோ உடைச்சிட்டாங்க,
உடைச்சவங்க யாருன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி செய்யும் போது அந்த 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 உடைச்ச குரூப்ல இவ்வளவு அவ்வளவு பேரும் நாங்க உடைச்சோம்டே வந்தாங்களாம். காரணம் என்ன? ஒரு சிலை வடிவத்துல ஒரு நபியை வச்சிருக்காங்க, அந்த வடிவம் வைக்க கூடாதுன்னு ஒரு எல்லாரும் சேர்ந்து அதை தவிர்க்க பார்த்தாங்க. ஆனா இப்ப உள்ள காலத்துல எல்லாம் பாதுகாக்கணும், இஸ்லாமியர்கள் கூட வேற வேற மாவுள்ள போகக்கூடிய அவல நிலையாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கைகளை சீரமைத்துக் கொள்ளக்கூடிய அடுத்தவங்களுடைய மதத்துடைய பழக்க வழக்கம் நம்மகிட்ட ஏதாவது வந்திருக்கா ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணணுமா? ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது மாத்திருக்கோமா? அந்த பழக்க வழக்கம் நம்மகிட்ட வந்திருக்கா? பார்த்து நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் அதுல இருந்து தவிர்த்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இன்ஷா அல்லாஹ் மனதில் ஆழ பதிய வைப்போம். 15வது மறுமையில் எல்லா சமூகத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியாக வருவார்கள், நபிகளாரின் உம்மத்துகள் வருவார்கள். எல்லா நபிமார்களுக்கும் சாட்சியாக யார் வருவோம்? நம்ம தான் வருவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமுகள் எங்களுக்கு நபியே வரலன்றுவாங்களாம். எத்தனை வருஷம் செஞ்சாங்க? 950 வருடம் தாவத்து செஞ்சாங்க. அந்த 950 வருட கவுமுகளும் சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு நபியே நீ அனுப்பலையாலான்றுவாங்களாம். அந்த நேரத்துல நம்ம சொல்லுவோமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி வந்தாங்க, அவங்க 950 வருடம் தாவத்து செஞ்சாங்க, எங்க குரான் அதுக்கு சாட்சி, அதை நாங்க அனுதினமும் ஓதிக்கிட்டே இருந்தோம், அந்த பயத்துல கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நாங்கள் ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கோம்னு நம்ம சாட்சி சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹ். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமுகள், இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய கவுமுகள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது நாங்கெல்லாம் உதவதான் செஞ்சோம்னு சொல்லுவாங்களாம். அப்பவும் நம்ம என்ன சொல்லுவோமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன துவாவை ஓதி சொல்லுவோமா? குரான்ல இருக்கு, நாங்க இதை நினைச்சோம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னந்தனியா விடப்பட்டாங்க, நோயினால் பிடிக்கப்பட்டாங்க, நாங்க சாட்சி கூறுறோம். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சாட்சி சொல்லக்கூடிய உம்மத்தாக கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை அல்லாஹ் குரான்ல ஹைரான உம்மத்துங்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்மளை பார்த்து என்ன சொல்றான்? ஹைரான உம்மத், அதாவது நலவான உம்மத். மற்றவங்களெல்லாம் கவுமுகள்ங்கிறான், கூட்டம்ங்கிறான். இது உம்மத்துண்டா என்ன? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட நெருங்கி இருப்பதற்குரிய அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தருவான். 16வது நபிமார்களின் உம்மத்துமார்கள் மொத்தமாக வழிகேட்டின் பக்கம் போக மாட்டார்கள், மற்ற நபிமார்கள் சமூகம் போகும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள் மொத்தமா வழிகேட்டுல போக மாட்டோம். மற்ற நபிமார்களுடைய கவுமுகள்லாம் போனாங்கல்ல, ஒரே பக்கமா போவாங்கல்ல, அல்ல பாதுகாக்கணும். அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம், ஆது கூட்டம், இப்படிலாம் அழிஞ்சதுலாம் அந்த ஒரே கூட்டமா போய் தான் அழிஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இருந்த பிறவுனை நம்பி அழிஞ்ச கூட்டம். அப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள் ஒரே வழிகேட்டுல போக மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துக்கு போக மாட்டாங்கன்றதுனாலதான் இப்ப எத்தனை பிரிவுகளாக இருக்கும். சாதாரண ஆட்டோக்காரர் கேட்கிறாரு, நீங்க எந்த ஜமாத்துங்க? அந்த ஆளுக்கு ஜமாத்தை பத்தி சொல்லிட்டு தான் ஆட்டோல ஏற வேண்டியதா இருக்கு. அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும்ல. அதனால இன்ஷா அல்லாஹ் புரிந்துக்கிறோம். 17வது குரானை அல்லாஹ் பாதுகாப்பான். எப்படி? ஒரு எழுத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, ஒரு புள்ளியை கூட. எப்படி பாதுகாப்பான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துடைய உள்ளத்தில் பாதுகாப்பான். உலகமே சேர்ந்து குரானை இல்லாம ஆக்குனா கூட அடுத்து குரானை உருவாக்குறதுக்குரிய தகுதிய காஃபிர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் தந்திருக்கான். ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாது, ஒரு புள்ளியை கூட யாராலையும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட பாக்கியம் நம்ம குரானுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தந்திருக்கான். மற்ற ஏனைய நபிமார்களுடைய 4 ஏடுகள் 3 ஏடுகள் வந்துச்சு இல்லையா, 3 வேதங்கள் இறக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த 3 வேதங்கள்லையும் மாற்றப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் பைபிள் எத்தனை இதா மாறப்பட்டுக்கிட்டு இருக்குண்டு. தௌராத் வேதம் மாற்றப்பட்டுருச்சு, சபூர் வேதம் மாற்றப்பட்டுருச்சு. ஆனா நம்ம அருள்மறை திருமறையை யாராலும் எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ் மட்டுமே பாதுகாப்பான். அடுத்தது 18வது நபிமார்களின் உம்மத்துமார்கள் அமல்கள் ஏற்றுக்கொண்டதா இல்லையா என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்துள்ளான். குர்பானியை கபுல். ஆனால் அந்த காலத்துல அவங்களுடைய அமல்களுக்கு சாட்சி வந்துடும். இவங்க அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, இவங்க அமல் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு வரும். குறிப்பா
குர்பானி கொடுத்ததெல்லாம் நெருப்பு ஒரு சாப்பிட்டு போச்சு. நம்ம வரலாறுகளை படிக்கிறோம் இல்லையா? அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்ற எல்லா நபிமார்களுடைய காலத்திலையும் எப்படி இருக்கும்னா, குர்பானியை கொடுத்து மலை மேலே வச்சிருவாங்க. அந்த நெருப்பு வந்து என்ன செய்யும்? கபுலானதா இருந்தா நெருப்பு சாப்பிட்டு போயிடும். இல்லாட்ட காக்கா கழுகுகள் கொத்தி ஆங்காங்க அந்த கையை இழுத்து போட்டுருமா. அப்ப அவங்களுக்கு கபலாச்சு, உங்களுக்கு கபலாகலன்னு இருக்கும். இன்னைக்கு நம்மளுக்குலாம் அப்படி இருக்கா? நம்மளுக்கு யாருக்குமே குர்பானி கபலா ஆயிரங்க நம்பிக்கையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 19வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களிடம், மனிதர்களிடம், ஜின்களிடம் மிக சிறப்பாக உயர்வாக ஆக்கி வைத்துள்ளான். நபிகளாரின் மேன்மைப்படுத்தி உள்ளான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தை நம்மளை அல்லாஹ் தஆலா மேன்மைப்படுத்தி இருக்கான். ஜின்கள்கிட்டையும் ஏன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இல்லையா? ஒரு முறை சொல்றாங்க, யா அல்லாஹ் என்னை விட உனக்கு இந்த திக்ர் செய்ய, அவங்க திக்ரில் நிறைய செய்கிறவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ் நான் நிறைய உங்களுக்கு திக்ர் செய்கிறேனா, என்னை விட திக்ர் செய்கிறவங்க யாராவது இருக்காங்களா? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஒரு குளத்தங்கரைக்கு போங்க. குளத்தங்கரைக்கு போகிறாங்க, ஒரு தவளை திக்ர் செஞ்சுக்கிட்டு. இப்போ இவங்க போன உடனே தவளை சொல்லுது, சலாம் சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சலாம் சொல்லி, என்னைய பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குது. ரொம்ப நேரம் அந்த தவளையை உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்லுது அப்படின்னு உங்களுக்கு ஒன்றும் புரியலை. ரொம்ப கவனிச்சு பார்க்குறாங்க. அது மென்மையான குரல்ல அது சொல்லி பேசிக்கிட்டே இருக்கு. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப உத்து கவனிக்கும் போது அல்லாஹ் கேட்குறான், என்ன அந்த தவளையவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்ன? இல்லை அது என்ன சொல்லுதுன்னு தெரியல. சலாம் சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு அது வேலையை அது பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ அல்லாஹ் சொல்றான், அந்த தவளையிட்ட கேளுங்க அது சொல்லும். இப்போ அவங்க கேட்குறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நீ ரொம்ப நேரமா ஏதோ நீ பேசிக்கிட்டே இருக்கியே, என்ன பேசுற? நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், யா அல்லாஹ் என்னை அதிகமான திக்ரு செய்வர்களின் கூட்டத்தில் சேர்த்து வைத்து இறுதி நபியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தையும் திக்ரில் திளைத்திருக்க கிருபை செய்வாயாகன்னு நான் துஆ கேட்கிறேன். எனக்கு பக்கத்துல இருக்கிற தவளைகள் எல்லாம் ஆமீன் சொல்லுது. நமக்கு யாருமா துஆ கேட்கிறா? தவளை கேட்குது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தவளையை அடிக்கக்கூடாதுன்றாங்க. தவளைகளை அடிக்கக்கூடாதுன்றாங்க, அழிக்கக்கூடாது. தவளையை நம்ம வந்து நெருப்புல இட்டோ மற்ற எதுவுமே அழிக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில நம்ம இன்ஷா அல்லாஹ் உயர்வாக அல்லாஹ் தஆலா புழு பூச்சியில கூட உயர்வாக வச்சிருக்காங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் எனக்கு ஒரு அதிசயத்தை காட்டு, யாருமே பார்க்காத அதிசயத்தை காட்டு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்ற, கடற்கரை ஓரமா போங்க, உங்களுக்கு அதிசயம் தெரியுங்கிறான். தெரிஞ்ச வரலாறு தான், இருந்தாலும் ஞாபகம் ஊட்டுறதுக்காக நான் திருப்பி சொல்றோம். இப்போ போறாங்க, போய் பார்க்கும்போது ஒரு எறும்பு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடியாருது. வாயில ஒரு பச்சளையை வச்சிருக்கு. இப்போ அதை அவளை ஏற்றிக்கிட்டு போறதுக்கு ஒரு ரெடியா வாகனம் தவளை நிற்கிறாங்க. இப்போ அந்த தவளை மேலே இந்த எறும்பு ஏறிக்கிடுச்சு. ஏறி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, ரெண்டையும் காணோம். கொஞ்ச நேரம் நின்று வந்தா அந்த எறும்பை தவளை இறக்கி விடுது. அது வாயில பச்சை புழு இல்லை, அந்த பச்சை இலை இல்லை எறும்புடைய வாயில. இப்போ கேட்குறாங்க, எறும்புகிட்ட கேட்குறாங்க, நீ எங்கே போனீங்க? இப்போ வாயில வச்சிருந்த அந்த பச்சை இலையை காணாமே எங்க? கேட்ட உடனே எறும்பு சொல்லுது, இதுக்குள்ள கடலுக்குள்ள ஒரு கண்ணு தெரியாத புழு இருக்கு. அதுக்கு காலையும் மாலையும் உணவு கொடுக்குற உணவு அமைச்சராக எங்களை 2 பேரையும் அல்ல நியமிச்சிருக்கான். நான் கொண்டுகிட்டு வருவேன், என்னை ஏற்றிட்டு போற வாகனம் தவளை. நாங்கள் கொண்டு கொடுப்போம். அந்த புழு அதை தின்னுட்டு, யா அல்லாஹ் இந்த புழுவை எனக்கு இந்த உணவளித்தது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துமார்களுக்கு உணவளிக்க மறந்து விடாதேன்னு அது சொல்லும். நாங்க ஆமீன் சொல்லிட்டு வருவோம். எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற உம்மத்துமா நம்ம? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பாக்கியங்களை நம்ம புரிஞ்சு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தது 20வது, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக யானத்தையும் குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்துள்ளார். யானத்தையும் கொடுத்தான், குர்ஆனையும் கொடுத்தான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை நம்மகிட்ட தானே கொடுத்துருக்காங்க. குர்ஆனை நம்மகிட்ட தானே கொடுத்துருக்காங்க. அந்த குர்ஆன்ல நம்ம அந்த குர்ஆனுடைய சூறாக்களுடைய மகிமைகள் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்? அல்லாஹ் தஆலா நம்மள அந்த குர்ஆனை ஓத மட்டும் சொல்லலையே, சிந்தித்து பார்க்கலையான்னு நல்லா கேட்கிறானே. அந்த சிந்தனை நம்மள்ட்ட எதை சிந்திக்கிறோம்? நம்ம வானத்தை சிந்திக்கிறோமா, பூமியை சிந்திக்கிறோமா? சரி, நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இப்ப நம்ம சொர்க்கம் நரகம்னு சொல்றோம். யாரெல்லாம் சொர்க்கத்தை கொடுத்துரு, நரகத்திலிருந்து காப்பாத்திரு, சொர்க்கத்தை. இதே நம்மளுக்கு 24 மணி நேரத்துல பல முறை இந்த எண்ணம் தான் வரும். அப்படித்தானே? சொர்க்கம் நரகம் எங்கேமா இருக்கு? நம்ம கண்ணால பார்க்கல.
அதே மாதிரி நம்மளுடைய முகத்தையும் முதுவையும் நம்ம பார்த்துருக்கோமா? முதுகு தான் நரகம், நம்ம முகம் தான் சொர்க்கம். கசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நம்ம முகத்தை நம்ம பார்த்ததில்லை. நம்ம பார்த்துருக்கோமா? யாராச்சும் சொல்லுங்கப்பா, நம்ம முகத்தை நம்ம பார்த்துருக்கோமா? என் முகத்தை யாரு பார்க்குறா? கண்ணாடி பிம்பம் தானம்மா. கண்ணாடிங்கிறது அது ஒரு பிம்பம் தானே. இப்போ நான் போய் என்னை பார்க்குறதா இருந்தால் என்ன செய்யணும்? கண்ணாடி முன்னால் நின்று என் கண்ணு இப்படி இருக்குது, என் மூக்கு இப்படி இருக்குது, இந்த மூக்கு எனக்கு பிடிக்கலையா, இல்லை நான் மாற்றி வச்சுக்கிறேன் முடியுமா? இந்த கண்ணு எனக்கு நல்லா இல்லை, வேற கண்ணு மாற்றி வச்சுக்கிறேன் முடியுமா? ஆனால் என் முகத்தை நீங்கள் பார்க்கும்போது நீங்களாம் என்ன நினைக்கிறீங்களோ தெரியல, நான் உங்களை பார்க்கும்போது நான் சொல்லிடுறேனே, பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் இவங்களுக்கெல்லாம் மூக்கு எல்லாம் எவ்வளோ நீளமாக வச்சுருக்கேன், நம்மளுக்கு ஏன் இப்படி வச்சுருக்கேன் அப்படிலாம் நினப்பு வரும்ல. வெள்ளையா அழகா இருக்காங்க, நம்ம அழகா இல்லையே. எல்லாம் நம்மளுக்கு கொடுத்ததை நம்ம அடுத்தவங்களை பார்த்து தான் ரசிக்க முடியுமா ஒழிய நம்ம முகத்தை பார்த்து நம்ம ரசிக்க முடியாது. நம்ம ரசிக்கிறதுக்கு ஒரு பிம்பம் தேவை. நம்ம ரசிக்கிறதுக்கு அதே மாதிரி நம்ம முதுவை யாராவது பார்த்தவங்க இருக்காங்களா? என் முதுவை நான் பார்த்துருக்கேன், நான் என்னைக்காச்சும் முடியாது. அதே மாதிரி சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்ம பார்க்க முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நம்ம ரூகை நம்ம பார்ப்போம், நம்ம முகத்தை நம்ம பார்ப்போம், நம்ம முதுவை நம்ம பார்ப்போம், சொர்க்கத்தையும் பார்ப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும் நரகத்தை பார்க்காம. அப்ப நம்ம ஒவ்வொரு கண நேரமும் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யானத்தையும் குரானையும் கொடுத்தோம்டா. என்ன யானம்ங்கிறது என்னதுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, உதாரண உலகம் தானே இது, எனக்கு தெரிஞ்சதில் நான் சொல்றேன். ஒரு டாக்டர்கிட்ட ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு பேஷண்ட் போயிருக்காரு. அவர் அதிகமான புகைப்பிடித்ததுனால அவர் ஹார்ட்ல பிரச்சனை, அதனால அவருக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க. சக்சஸா பல மணி நேரத்துல ஆப்ரேஷன் பண்ணி சக்சஸா பண்ணிட்டாரு. அப்போ டாக்டர் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. நான் இவ்வளவு நேரம் டென்ஷனா இருந்தேன், ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கேன், ஒரு சிகரெட்டு தாங்கப்பா நான் தம் அடிக்கிறேன் அப்படின்னு அவர் புகைப்பிடித்தால் கல்வி ஆப்ரேஷனுக்கு உதவுச்சு. அதை விட்டு விலகாம இருக்கிறதுக்கு அவருக்கு யானம் இல்லை. இதுதான் குரான் ஓதுறோம், அந்த குரான புரிதலோட அந்த ஹதீஸை படிக்கிறோம், அந்த ஹதீஸை புரிதலோட செயலுக்கு கொண்டு வந்துட்டா யானம் பெற்றவர்கள். அது இல்லாம ஓதுனேன், குரான் ஓதுனேன், என்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை, கோபமாவே இருக்கு, எதிர்பார்ப்பாவே இருக்கு, அடுத்தவங்க மேல உள்ள எரிச்சலாவே இருக்கு, என்ன எனக்கு எல்லாமே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற குணம் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு குரான் ஓதுனதுக்கு அர்த்தமா? குரானுடைய வாழ்வுண்டா என்ன? அந்த யானை நம்மள்கிட்ட வரணும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள உம்மத்துகள் நாம இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். 21வது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அனைவருக்கும் தலைவராக நான் இருக்கிறேன், அதில் எனக்கு கர்வமும் இல்லை பெருமையும் இல்லை என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எல்லாருக்கும் தலைவர் யாரு? நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் பைத்துல் முகத்திஸ்ல மிஹ்ராஜ் பயணத்துக்கு தொழுக வைக்க வர்றாங்கன்னு அல்லாஹ் தஆலா அறிவிச்ச உடனே அல்லாஹ் அக்பர், எல்லா நபிமாரும் ஆலிராயி ரசூல்லாவை எதிர்பார்த்து இருந்தாங்களே. அப்படிப்பட்ட ரசூலுடைய உம்மத்து தானே நாம. எந்த நபிமார்களுடைய கவுமுகளுக்கும் வாங்க சொல்லி தொழுகைக்கு அழைக்கலாமா? நம்மளுக்கு தான் மரியாதையா தொழுகைக்கு வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு தொழுகைக்கு நம்ம கிளம்பக்கூடியவர்களாக இருக்கோம். இந்த அறிதலும் புரிதலும் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகப்பத்தை நம்ம பெருமையாக பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மறுமையில் லிவாவுல் ஹம்த் என்னும் கொடி என் கரத்தில் கொடுக்கப்படும், அதில் எனக்கு கர்வம் இல்லை. லிவாவுல் ஹம்த் என்னும் கொடின்னா புகழுக்குரிய கொடி. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்குரியவர்கள் தானே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கமே, புகழுக்குரியவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கமே. அந்த புகழுக்குரிய கொடியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்து போகும்போது அந்த கொடியின் நிழல்ல அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட யாரெல்லாம் புகழ்ந்தானோ அவர்கள் எல்லாம் போவாங்களாம். அதுல நம்ம இருப்போமா? நம்ம இருக்கிறதுக்கு அல்லாஹ் அருள் புரியணுமே. அத்தகைய பாக்கியம் நம்ம பெறுவதற்கு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரில் அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட என் கொடியின் நிலையில் தான் வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் புகழ்ந்தார் இல்லையா, அவங்களும் என்ன செய்வாங்களாம், அந்த நபிமார்கள் எல்லாம் வர்ற கூட்டத்துல நம்மளும் போனோம்னா எப்படி இருக்கும்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படைக்கு முன்னால அந்த எறும்பு பேர் பெற்றுச்சு இல்லையா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படை வருது, எறும்பு பாதுகாக்குது. அது குர்ஆன்ல அழகா எல்லாம் சொல்லியிருப்பான் பாருங்க. அந்த எறும்பு அந்த எறும்பு பெண் எறும்பு, அதுதான் அவங்க பாதுகாத்த சமுதாயத்தை காப்பாத்துறது யாரு? ஒரு பெண் எறும்பு. அந்த பெண்ணுடைய எறும்புக்கு அல்ல பேர் வச்சிருக்கான், தாலிரா அந்த எறும்புடைய பேர். அல்லாஹ் தஆலா அப்படிலாம் நம்மளுக்கு வகை பண்ணி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு குர்ஆன்ல சொல்லி கொடுத்திருக்க, நாம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். 24வது அல்லாஹ் கூறுகிறான், எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டவர்கள், தவறுகள் கலக்கத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள் நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட அல்லாஹ் சொல்றான், எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்கன்னு சொன்ன உடனே, யா ரசூலுல்லாஹ் நான் மன்னிக்கப்பட்டுட்டேன், என் உம்மத்து மன்னிக்கணுமே, என் உம்மத்தை மன்னிச்சிருக்கியா அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கொஞ்சம் கொஞ்சமா சொல்றான். 7 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு வர்றாங்க. அல்லாஹ் இப்படி மன்னிப்பான் எல்லாம் சொல்லி கடைசியில் கருகரா நிலை வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடலை. என்னுடைய உம்மத்துமார்கள் கேட்கும்போது இப்படிலாம் மன்னிப்பேன், சஜாவில் மன்னிச்சிருவேன், அதில் எல்லாம் சொல்லி எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் என்ன சொல்லி, நான் கருகர நிலை வரைக்கும் நான் மன்னிக்கிறேன் யார் ரசூலுல்லாஹ்ட்டான். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்காங்க. ஏன்னா பகுதியை விட்டுட்டா நம்ம உம்மத்துடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு நம்ம மேல இறக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம சக்கராத்து வருத்தத்தை லேசாக்கக்கூடிய அல்லாஹ் நம்ம கேட்கிறோம், அந்த சக்கராத்து நேரத்துல யாருக்காவது உதவி செஞ்சிருக்கோமா? இப்ப யாராவது மரணிச்சுட்டாங்கன்ற உள்ளம் கூட பதற மாட்டேங்குதுமா. இப்ப வர எல்லாம் பாதுகாக்கணும். அந்த இன்னாலி இளையராஜின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு என்ன ஆயிடுது, அது அப்படியே வந்துடுது. அந்த பெண் ஜனாசாவை இருந்தால் அந்த வீட்டில் போய் கொஞ்சம் உதவி செய்யணுமே, ஆண் ஜனாசாவை இருந்தாலும் ஏதாவது நம்ம அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு உதவியாக இருந்துட மாட்டோமா அப்படின்னு ஏங்கி போய் செய்யறவங்க எத்தனை பேர் இருக்கோம்? அந்த வீட்டுக்கு போகணும், நானும் சொந்தக்காரங்களா காட்டிடணும், நானும் உறவுக்காரி நான் வந்துட்டேன் அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடணும். அது என்ன பார்வைக்கா போறோம்? இப்ப நம்ம ஒரு கண நேரம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை எந்த விதத்திலையும் தவற விடாம பாதுகாக்கக்கூடியவர்களாக நம்மளுடைய கடைசி நேரம் வரைக்கும் எல்லாம் மன்னிப்பேர் வாக்களிச்சுட்டான். அப்ப நம்ம கடைசியில பார்த்துக்கிறோம் இருக்கலாமா? கடைசி எப்பன்னு தெரியலையே, இந்த நேரமா எனக்கு கடைசி இருந்தா அல்ல மன்னிப்பு, ஒரு பாவத்தை கூட மன்னிக்காத நிலையில எனக்கு மரணத்தை தந்துடாத அல்லாஹ் நம்ம துவா கேட்டுட்டு அந்த பாவத்தின் பக்கம் செல்லாம இருந்தா தானே. இன்ஷா அல்லாஹ் 25வது இதோட நம்ம முடிச்சுக்கிடுவோம். இன்ஷா அல்லாஹ் மீதம் உள்ளதை அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் தொடருவோம். மறுமையில் முதலில் பரிந்துரை செய்யப்படவும் பரிந்துரையை ஏற்கப்பட இருப்பவர்களும் நானே என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மறுமையில எல்லாருக்கும் முதல்ல பரிந்துரை செய்யறது யாரு? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த பரிந்துரையெல்லாம் ஏற்கப்படுவது யார்கிட்ட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசும் ஷஃபாஅத்தும் நம்மளுக்கு கிடைக்கணும்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்காங்க. 40 ஹதீஸை யார் மனனம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஷஃபாஅத்தும் செய்வேன், சிபாரிசும் செய்வேன், அவர்கள் அறிவாளிகள் கூட்டத்தில் எழுப்பப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு சமீபத்துல ஒரு பிள்ளை 15 வயசுக்குள்ள ஆலிமாவுக்கு ஓதிக்கிட்டு இருக்கா, வேற ஒரு மாதம் ஓதுறா. அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், அம்மா எத்தனை ஹதீஸ் மனனம் செஞ்சிருக்க அப்படின்னு. அந்த பிள்ளை சொன்னதை கேட்டுட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பிள்ளை சொன்னது, நான் 300 ஹதீஸ் மனனம் செஞ்சிருக்கேன் ஆலிமான்டா. நான் ஆலிமாவே இல்லைம்மா, என்னைய சொல்லாதம்மா அப்படின்ட்டு. அந்த இடத்துல 300 ஹதீஸ் அந்த பிள்ளை மனனம் செஞ்சிருக்காலாம். மனநமா இருக்காமா அப்படின்னு கேட்டு, விட்டு போயிருச்சா மனநம் இருக்காண்டா? இல்லை நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேம்மா. நம்மகிட்ட ஒரு 40 ஹதீஸ் நம்ம உள்ளத்துல இருக்கா? நம்ம தேடுறோமா? உலகத்துல எவ்வளவோ வருஷங்கள் வாழ்றோமே, நம்ம அதை தேடி எடுக்கிறோமா? திரவியங்கள் எங்கே இருக்கு நம்ம பாக்குறோமா? இப்ப நம்மளுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஆதார் கார்டு வேணும், ரேஷன் கார்டு வேணும், என்னது பேங்க் கார்டு வேணும், பாஸ்புக் வேணும், பாஸ்போர்ட் வேணும், எல்லாம் கரெக்டா இருந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சில வீட்டுல எடுத்து வேற பாத்துக்கிறாங்கம்மா.
காணாம போயிட்டா என்ன செய்யறது? நம்ம தமிழ்நாட்டுல இருக்க முடியாது. எல்லாம் நம்மள அனைவரையும் பாதுகாக்கல. இதுக்கே நம்ம இத்தனை வகையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கும் போது அல்லாஹ்ட்ட போகணுமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் வாங்கணுமே. குர்ஆனுடைய மாவுல் இருக்கா? ஹதீஸுடைய தொடர்பு இருக்கா? சுன்னத்தான வழிமுறைகள் இருக்கா? பரல நியமமாக நிறைவேற்றமா? பிறரிட்ட கனிவாக வாழ்ந்துக்கிறோம், நடந்துக்கிறோமா? கொடுக்கல் வாங்கல நம்ம எப்படி அந்த மாகுல் ஆசராத்துங்கிறாங்களே அது நம்மகிட்ட எப்படி இருக்கு? ஆமலாத்தாடைய வாழ்க்கை நம்மள்கிட்ட இருக்கா? இவாதத்து நம்மள்கிட்ட நிலைச்சிருக்கா? இந்த இதையெல்லாம் நம்ம சேகரித்து வச்சிருக்கோமா? நாளைக்கு மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய நல் பாக்கியம் உள்ள உம்மத்தாக நம்ம போய் சேரணுமே. இதையெல்லாம் சிந்தித்து இந்த ரபியுல் அவ்வலை நம்ம இன்ஷா அல்லாஹ் வரவேற்கக்கூடியவர்களாக, சலவாத்தை கொண்டு வரவேற்பவர்களாக, இன்று பிறையாக இருந்தால் சூரா முஹம்மதை ஓதி அல்லாவிடம் துஆ செய்பவர்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள்வானாக. எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும், அஸ்ரகல் பத்ரு அலைனா வக்தபா மின்ஹும் நூரி யத்ரஹு ஜிலாலைனா ஹஸ்ஸுயா வஜஹ சுரூரி أنت شمس أنت بدر أنت